அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இந்த சட்டப்பேரவையில் நடைபெற்ற அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பை கவனித்திருப்பீங்க. ஆங்கிலத்தில் ஃப்ளோர் டெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. அதில் குறிப்பாக 2 கட்சிகளுடைய நிலைப்பாட்டை நான் உங்களிடத்தில் இங்கே பேச விரும்புகிறேன். நல்லா கவனிங்க. இந்த வாக்கெடுப்பில் வாக்கு செலுத்துகிறவர்கள் மத்தியில் தான் பெரும்பான்மை. அதை நம்ம கவனிக்கணும். அந்த வகையில் 2 கட்சிகள் நாங்கள் வாக்கு செலுத்தவே வரலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக யார் அப்படின்னா பாமக, திமுக. இதில் இந்த 2 கட்சிகளோட நிலைப்பாட்டை ஒரு அரசியலாக நாம் பார்க்க போகிறோம். பாமகவினுடைய நிலைப்பாடு நாங்கள் விலகி கொள்ளுகிறோம் அப்படிங்கிறது. அதில் சௌமியா அவங்க பேசுனதை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. அதை காணொலியில் பாருங்கள். அதை நம்ம கண்டிப்பாக பார்க்க வேண்டிய விஷயம். ஒவ்வொரு கட்சியினருடைய நிலைப்பாடு, அவங்களுடைய கருத்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கப்புறம் உதயநிதி அவங்க பேசும்போது அவங்க என்னென்ன கருத்துக்களை முன்ன வச்சாங்க, அவங்க எப்படி ஒரு எதிர்க்கட்சியாக தங்களை ப்ரொஜெக்ட் பண்ணாங்க, ப்ரொஜெக்ட் பண்ணிவிட்டு அவங்க சொன்ன வார்த்தைகளை கவனிக்கணும். ஆட்சி அமைக்க நாங்கள் தடையாக இருக்க போகிறதில்ல, ஆனால் நாங்கள் வெளிநடப்பு செய்து இந்த வாக்கெடுப்பில் பங்கெடுக்கவில்லை. இது ரொம்ப நுணுக்கமான பார்வை. பாமகவினுடைய விலகல் ஒரு சாதகமாக, தாவேகாவிற்கு சாதகமான பொருள் கொள்ளலாம். ஆனால் திமுகவினுடைய நிலைப்பாடு ஒரு பக்கம் சாதகமான நிலைப்பாடு, ஒரு பக்கம் எதிர்க்கட்சி நிலைப்பாடு, அப்படியும் பொருள் கொள்ளலாம். இப்போ ஏன் சாதகமான நிலைப்பாடுனா அதற்கு பிற்பாடு பல காரணங்கள் இருக்கலாம். இன்றைக்கு மக்கள் பெருவாரியாக தாவேகாவிற்கு அதிகப்படியான இடங்களை கொடுத்துருக்காங்க. இன்றைக்கு அவங்க ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சாதகமான சூழ்நிலையில் கட்சிகளுடைய ஆதரவு அவங்களுக்கு இருக்குது. இன்னும் எதிர்காலங்களை மனதில் வைக்கணும். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. மேலும் முதலமைச்சர் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய சந்திப்பு, உதயநிதி அவர்களுடைய சந்திப்பு, வீட்டில் நடந்த சந்திப்பு, இதற்கு பிற்பாடு பல அரசியல் கணக்குகளும் நாகரிகமும் உண்டு. இது எல்லாத்துக்கும் மத்தியில் நான் திரும்பவும் சொல்கிறேன், திராவிடம் என்ற பெயர் இருக்கிற கட்சிகள் தான் பின்னடைவு சந்திச்சிருக்கிறாங்களே ஒழிய திராவிடம் என்ற பெயர் இல்லாத தாவேகா பெரும்பான்மையை பெறக்கூடிய அளவில் முதலிடம் இல்லைன்னாலும் அவங்க முதலிடத்தில் இருக்கிறாங்க. இந்த அரசியல் கணக்குகளை, நகர்வுகளை உன்னிப்பாக கவனிங்க. தொடர்ந்து நாம் பார்ப்போம். அந்த வகையில் பாமகவினுடைய விலகலுக்கும் திமுகவினுடைய வெளிநடப்பு சார்ந்த விலகல் மற்றும் ஆட்சி அமைக்க தடையில்லை என்பதற்குமான ஒரு நுணுக்கமான வித்தியாசத்தை சுருக்கமாக பார்த்தோம். இன்னும் நிறைய பேசலாம். அதில் நேரம் குறைவாக இருக்கிறனால முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.